தமிழக டாஸ்மாக் மேல கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்ததா அமலாக்கத்துறை தமிழக டாஸ்மாக் மேல நடத்தின ஒரு ரைட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து தமிழக அரசு ஒரு அரசாங்கத்தை கீழே செயல்படக்கூடிய டாஸ்மாக் மேல ரைடு நடத்தக்கூடிய அதிகாரத்தை இவங்களுக்கு யாரு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப முக்கியமான கேஸா பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். போன மார்ச் 6, 7, 8 அப்போ அமலாக்கத்துறை தமிழக டாஸ்மாக் மேல ஒரு ரைட் பண்ணாங்க. இதை எதிர்த்து தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரைடே செல்லாதுன்னு அறிவிக்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு கீழே செயல்படுற டாஸ்மாக் மேல ரைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை இவங்களுக்கு யாரு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸோடைய தீர்ப்பு இன்னைக்குதான். இதை விசாரிச்ச நீதிபதி கிட்டத்தட்ட ஒரு 66 பக்க ரிப்போர்ட் இதுக்காண்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு இவங்கள்ட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, இவங்க ரைடு வர்றாங்க, ஆனா எப்ப வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு முன்கூட்டியான ஒரு எதுவுமே இல்லாம டக்குன்னு இருந்தாப்புல ரைடு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அமலாக்கத்துறை ரைடு வர்றாங்கன்னா அவங்க முன்னாடியே ரைடு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஆதாரத்தை அப்புறம் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான அளவுல இருக்கு. அப்படிங்கிறதுனால என்னைக்குமே அமலாக்கத்துறை ரைடு வர்றப்ப மித்த எல்லாத்துக்கும் எப்படி ரைடு வருவாங்களோ அதே மாதிரிதான் இந்த இடத்துக்கும் ரைடு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு கேட்கக்கூடிய 2வது கேள்வி என்னன்னா, இவங்க ரைடு வரும்போது டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றதாவும், அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்காம நைட்டு 1 மணி 2 மணி அப்படிதான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புனதாகவும் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒன்றும் சாதாரண மனிதர்கள் இல்ல, அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர்கள். அப்படி உங்களுக்கு இது எல்லாமே நடந்திருந்தாலுமே அவங்க தரப்புல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் ஆகல. தமிழக அரசு தான் இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. 3வதா இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவங்க கேட்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய குறிப்பா பெண்கள்கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வச்சதுல இது இந்த கேள்வியே ஒரு நியாயமான கேள்வி இல்ல. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு பின்னாடி நடக்கக்கூடிய பெரிய விஷயத்தை எதையோ தமிழக அரசு மறைக்க பாக்குது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழக அரசு தரப்புல இருந்து இருக்கக்கூடிய லாயர் என்ன ஒரு கேள்வி வைக்கிறார்னா, 2011 இருந்து 2021 வரைக்கும் நடந்த ஊழலை மறைக்கிறதுக்காக இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அமலாக்கத்துறை இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னதான் இந்த ஊழலை எல்லாம் விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்டப்ப அந்த நீதிபதி அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, ஊழல் எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கான ஆதாரம் இருந்தா யாரு பண்ணா அப்படின்னு தெரிஞ்சா தண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டனை கொடுக்க வேண்டியதும் நீதிபதிகளோட கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட 2023 இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டாஸ்மாகோட வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா 41,000 கோடிகள். இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருமானம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு 1000 கோடி கம்மியா தான் வந்திருக்கும். இப்போ 2025 இந்த ஆண்டே இன்னும் நிறைவுக்கு வரல, அதுக்குள்ள இந்த 41,000 கோடியில இருந்து 2000 கோடி இதுக்கும் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இதோடைய ஊழல் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எங்க இருந்து இந்த அமௌண்ட் எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமுமே இல்லாம இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு. அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட இதுக்கு பின்னாடி 1000 கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்கதா சந்தேகப்படுறாங்க. இந்த 1000 கோடிங்கிறது ஏதோ சாதாரணமா வந்த பணம் இல்ல, இது எல்லாமே மக்களோட பணம். இது ஒரு ஊழல் வழக்கா மட்டும் போய் முடியாம மிகப்பெரிய தேச துரோக வழக்காவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும், இந்த கேஸ் இன்னும் எங்க போகும் அப்படிங்கிறத. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.